திவாகர் துளசி இருவரும் காதலித்து வந்தனர். இருவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்படி ஒரு நாள் சண்டை வந்ததும் ஒரு வாரம் வரை பேசாமல் இருந்தனர். துளசி ஆரம்பத்தில் கோபமாக இருந்தாலும் அவனிடம் பேசாமல் இருக்க முடியாததால் அவனுக்கு போன் பண்ணினாள். அந்த நேரம் அவன் ஜாலியாக சரக்கடித்து கொண்டிருந்ததால் அவனால் போனை எடுக்க முடியவில்லை. அவன் போனை எடுக்காததால் மீண்டும் மீண்டும் துளசி திவாகருக்கு போன் பண்ணியதில் எரிச்சல் அடைந்த திவாகர், யாராவது மனுஷனை குடிக்க கூட விடாம டிஸ்டர்ப் பண்றது என ஒரு வழியாக அந்த போனை அட்டன் பண்ணினான். அவன் போனை எடுக்காத கோவத்தில் இருந்த துளசி அவன் போனை எடுத்ததும், ஏ எரும மாடு எங்கடா இருக்க என்று கேட்டதும், ஏமா உன் குரலு குயில் மாதிரி இருக்கு, அந்த குரலால என்னை திட்டலாமா என்று அவன் கேட்டதும் துளசிக்கு கொஞ்சம் சிரிப்பும் அவன் மேல் இருந்த கோபமும் கொஞ்சமாக குறைந்தது. சரி திட்டல திவா, நீ எங்க இருக்க என அவள் பாசமாக கேட்டதும் போதையில் இருந்த அவன் அழ ஆரம்பித்தான். அவள் ஏன் இவன் அழுகிறான் என்று புரியாமல், நான் இப்ப என்ன சொன்னேன், எதுக்கு நீ இப்ப அழுகிற என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லம்மா, நீ யாருன்னே தெரியல, எவ்வளவு அக்கறையா எனக்கு ஃபோன் பண்ணி திவாகர்ன்ற என் பேரை திவான்னு அழகா கூப்பிடுற. ஆனா நானும் ஒருத்திய லவ் பண்ணேன், அவ சரியான பிசாசுமா, எப்ப பார்த்தாலும் வாழு வாழுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. குரங்கு மாதிரியே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது சொல்லி கிள்ளி வச்சுக்கிட்டே இருப்பா. ஏம்மா ஒரு மனுஷன் டெய்லி குளிக்க முடியுமாமா? எனக்கும் குளிக்கணும்னு ஆசைதான், ஆனா நேரம் இல்லையே. இல்ல அவ தான் வந்து குளிப்பாட்டி விடுவாளா என்று கேட்டதும் துளசி அதிக கோபமடைந்து, திவாகர் அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியல என்று அவள் கேட்டதும், நீ யாரா வேணா இருந்துட்டு போமா, என் மனசுல உள்ளதை யார்கிட்டையாவது சொன்னாதான் மனசு நிம்மதியா இருக்கும். அதுலயும் ஒரு பொண்ணுகிட்ட சொன்னா இன்னும் நிம்மதியா இருக்கும். ஆனா அவள்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நல்ல வேளை இப்ப அவள்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு வாரமா ஆகுது. இப்பதான் அவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் இப்போ மொட்டை மாடியில உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று திவாகர் சொன்னதும், என்னது சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறது சரக்கடிக்கிறதுக்கு தானா என துளசி கேட்டதும், ஐயையோ கண்டுபிடிச்சிட்டியே, உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். நானும் ஒருத்தியை தேடி பிடிச்சி காதலிச்சனே, என் வாழ்க்கை சந்தேகம்தான். ஆனா அவ இருக்காளே, அவளால என்னைய திட்டாம இருக்க முடியாது. அதனால எப்படியாவது என்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஒரு 2-3 நாளைக்கு நல்லா பேசுவா, அப்புறம் ஆரம்பிச்சிடுவா. நான் பைத்திய மாதிரி அவ எது சொன்னாலும் தலையாட்டணும். அப்படி இல்ல என்னைய படாத பாடு படுத்துவாமா என்று அவன் சொல்லி முடித்ததும் அவள் கோபமாக, அப்போ உனக்கு துளசியை பிடிக்காது என்று அவனிடம் கேட்டதற்கு, ஐயோ அப்படி இல்ல, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவகிட்ட பேசாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீ இவ்வளோ நேரம் எவ்வளவு அழகா நான் சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்குற. ஆனா அவ நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னைய பார்த்து திட்டிடுவா. போன் எடுக்கலைனா திட்டுவா, லேட்டா வந்தா திட்டுவா, வேலைக்கு போன்னு சொல்லி திட்டுவா. ஆனா நான் வேலைக்கு போனா என்னைய மறந்துட்டு உனக்கு அந்த வேலை தான் முக்கியமா அப்படின்னு கேட்டு திட்டுவா. அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கே சரியா தெரியல. அதை சொல்ல தெரியாமத்தான் என் மேலதான் தப்புங்கிற மாதிரி என்னையவே திட்டுவா. அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னை அவ புருஷனை நினைக்காம அவ குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பா என்று அவன் சொன்னதும் துளசி தன் மேலும் தவறு உள்ளது என்று கொஞ்சம் பொறுமையாக, சரி ரொம்ப தண்ணி அடிக்காம கம்மியா குடிச்சிட்டு போய் தூங்கு என்றதும், ஏமா எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு பாசமா பேசுறியே, நீ யாருமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷனை எப்ப பார்த்தாலும் திட்டாதம்மா, அப்புறம் அவன் உன்னைய விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிருவான் என்று அவன் சொன்னதும், உனக்கு கொழுப்பு தான், உன்னையெல்லாம் வாயிலே பூரிக்கட்டையால் அடிக்கணும் என்று துளசி சொல்ல, பாத்தியா நீ அவளை மாதிரியே குரங்கா மாறிட்ட, உன்னைய கட்டிக்க போறவே ரொம்ப பாவம். பொண்ணுங்க என்னைக்கு புருஷனை திட்டாம இருக்கீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நிம்மதி விடுதலை என்று அவன் சொன்னதும், பொண்ணுங்க திட்டாம இருக்கணும்னா நீங்களும் நாங்க சொல்றத கேட்கணும்ல என துளசி சொன்னாள். உடனே அவன், அதெல்லாம் முடியாது, பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நாங்க ஆம்பளை அப்படித்தான் திமுறா இருப்போம் என்று அவன் சொன்னதும், அப்போ இனிமே உன்னை திட்டக்கூடாது, கதவை சாத்திக்கிட்டு வெளு வெளுன்னு வெளுக்கணும் என்று அவள் சொன்னதும், அடி பாவி நீ இவ்வளவு பெரிய குடும்பக்காரியா? ஆம்பளைங்க எல்லாரும் பாவம், உன்னைய போய் நல்ல பொண்ணுன்னு சொன்னேனே, என் வாயில பீரை ஊத்தி தான் கழுவணும், நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன் என்று போதை அதிகமாகி சாய்ந்து விட்டான். அவன் பேசாமல் இருப்பதால் அவள், டே இருக்கியா இல்ல சாஞ்சிட்டியா, காலையில இருக்குமவனே உனக்கு என்று போனை வைத்தாள். மறுநாள் காலை விடிந்ததும் துளசி வேகமாக திவாகர் வீட்டுக்கு வந்தாள். வாசலில் நின்று, வீட்டுல யாரும் இல்லையா என கேட்டதும் திவாகர் அம்மா வந்து எட்டி பார்த்தாள்.
துளசியை பார்த்ததும் ஐயையோ ராட்சசி, இவ எதுக்கு காலங்காத்தால் இங்க வந்திருக்கா என்று வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். இதை பார்த்த துளசி வேகமாக வீட்டிற்குள் வந்து, அத்தை ஓ மக எங்க என்று கேட்டாள். உடனே அவன் அம்மா, அடியே நீ எப்படி ஏன் மகனை கல்யாணம் பண்ண என்று நக்கலாக கேட்க, ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, சரி விடு, நான் போய் என் அப்பா கிட்ட அப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிருவேன், நீ உன் மகனை இப்படியே ஊர் சுத்த விடு என்று அவள் சொன்னதும், அடியே அடியே அத்தை சும்மா சொன்னேன்டி, அப்புறம் என்னடி என் பிள்ளைகிட்ட நீ ஒரு வாரமா பேசலையாமலடி, அந்த சோகத்துல தான் என் பிள்ளை மொட்டை மாடியில் உட்காந்து பீரு தான் குடிச்சியான், நான் தான் அவனுக்கு ஆம்லேட் எல்லாம் போட்டு கொடுத்தேன் என்று சொல்ல, அட விவரம் கட்ட அத்தை, அவன் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு திரியிறான், எங்க உன் மகன் என்று கேட்டதும், அடியே அவன் மாடியில படுத்திருக்காண்டி, அவனை எதுவும் பண்ணிராதடி, என் புள்ள பாவம் என்று அவனுடைய அம்மா சொன்னதும், என்னது உன் புள்ள பாவமா, ஒரு வாரமா பேசலையே, சரி பேசுவோம்னு அவனுக்கு ஃபோன் பண்ணா அவன் என்னைய குரங்கு பிசாசு சண்டைக்காரின்னு சொல்றான், இதுல வேற எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறான், அவனுக்கு எவ்வளவு திமிரு, அவனை 4 மிதி மிதிச்சாதான் என் மனசு ஆறும் என்று வேகமாக மாடிப்படியில் ஏறினாள் துளசி. அதை பார்த்து திவாகரின் அம்மா, அடியே அடியே அவனை அடிக்காதடி என்று கத்தியபடியே அவள் பின்னால் ஓடினாள். மேலே சென்று பார்த்த துளசி அதிர்ச்சி அடைந்தாள். அங்கு நிறைய பிராந்தி பாட்டில்கள் இருந்ததால் கோபமடைந்த துளசி அவன் போர்த்தி இருந்த போர்வையை உருவி அவனை அடித்தாள். தூங்கிக் கொண்டிருந்தவனை திடீரென அடித்ததால் ஐயோ அம்மா என அலறியபடி எழுந்து பார்த்துவிட்டு, ஐயோ இவளா என்று அம்மாவின் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டான். அடே குடிகாரா வெளியே வா, உன்னை சும்மா விட மாட்டேன், என்னடா உங்க அம்மா பின்னாடி போய் ஒளியிற, நீ என்கிட்ட சண்டை போடுறதே இப்படி குடிக்கிறதுக்கு தானே, அத்தை நீ விலகு, இல்ல உன்னையும் சேர்த்து வெளுத்துருவேன் என அவள் பத்திரகாளியாக மாற, அம்மா அம்மா காப்பாத்துமா என தன் அம்மாவிடம் கெஞ்ச, அடியை என் மருமகளே, இனிமே நான் அவனை குடிக்காம பாத்துக்கிறேன், கோவப்படாதடி, என் பிள்ளைக்கு உன்னைய விட்டா வேற யாரடி இருக்கா, நான் போனதுக்கு அப்புறம் நீ தானடி இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் என்று திவாகரின் அம்மா கவலையாக அவளிடம் கெஞ்சியதும், ஏய் நாடகக்காரி அத்தை ரொம்ப நடிக்காத, நீ நடிச்சதை பார்த்து பார்த்து தான் ஏமாந்து போய் நிக்கிறேன், இனிமே இவனை சும்மா விட முடியாது, இவனுக்கு எனக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம், அவனை ரெடியா இருக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு போர்வையை உதறி தன் தோளில் போட்டுக்கொண்டு மாடிப்படியிலிருந்து வேகமாக கீழே இறங்கினாள். இதன் 2ஆம் பாகம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.